Hi, hello. This is our Man Tutor channel. Today 6th standard தமிழோட இயல் ஒன்றில் உள்ள பேலன்ஸோட இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த நூல்களோட பெயர்களை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். செகண்டு இந்த உரைநடை முடிஞ்சிருச்சு. அடுத்து கதைப்பகுதியும் அது இலக்கண பகுதியும் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளாக நம்ம வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் அதோட இடம்பெற்றுள்ள நூல்களும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளை பற்றி பார்ப்போம். திருக்குறளில் என்னென்ன சொல்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் சொற்கள் அப்படின்னா வேளாண்மை, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, மருந்து. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேளாண்மையை மகிழ்ச்சியாக அன்போட உயிராக நினச்சி அரசு பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகையில் வெறும் அனிமல்ஸ் நேம்ஸ் தான் வரும். விலங்குகள், பாம்பு, முதலை, மீன், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோ, செய். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நம்ம சொன்னோம் தொன்மையான நூல்னு சொன்னோம். அதுதான் நம்மளோட சங்க இலக்கிய நூல்னு சொல்லியிருக்கோம் தொல்காப்பியம். ஓகேவா? தொல்காப்பியமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலகம், அடுத்து ஊர், உலகம், ஊர், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி. ஓகேவா? இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா என்னென்ன இருக்குன்னு. தொல்காப்பியத்தில் உலகம் இருக்குது, உலகத்தில் ஊர் இருக்கும், அப்போ உயிரும் இருக்கும், உயிர் இருந்தால் அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அப்புறம் புகழ் இருக்கும், அடுத்து செல், எங்கே போகிறோம் ஊருனாலே பார்க்க போகிறோம், அப்போ செல் இருக்கும், ஒளி, முடி. ஓகேவா? ஊர், உலகம், ஊர், அன்பு, மகிழ்ச்சி, உயிர், புகழ், செல், ஒளி, முடி. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட நற்றிணை. நற்றிணையில் உழவர், நற்றிணை, நல்லவர். உழவர் நல்லவர் ஞாபகம். நற்றிணை. பதிற்று பத்துனா வெள்ளம், 10 வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம். வெள்ளம். அகநானூறு, கோடை. அகம் அப்படின்னா கோடை அப்படின்னு ஞாபகம். கோடை. அடுத்து அகத்திணையில் ஊர். அகத்திணையிலையும் என்ன வருது, ஊர். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய தமிழ் சொற்களும் அதோட நூல்களின் பெயர்களும். அடுத்து இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை இலக்கணம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே சின்ன பிள்ளையிலேருந்தே மொத்தம் 5 இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துனா என்னது, நம்ம எழுதுறது. அப்போ ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவது. ஒளி, வரி ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? அடுத்து எழுத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உயிரெழுத்து. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை, 12. அதில் குறில் எழுத்து இருக்குது, நெடில் எழுத்து இருக்குது. அது நமக்கே தெரியும். அதில் ஆங்கிறது நெடில். அந்த மாதிரி. மாத்திரை என்ன அப்படின்னா குறில் எழுத்துக்கு 1 மாத்திரையும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரையும் இருக்கும். அடுத்து ஒன்று என்னென்னா மெய்யெழுத்துக்கள். எழுத்துக்களில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து இருக்குது. செகண்ட் ஒன் மெய்யெழுத்து. மெய்யெழுத்துனா என்னது, கசட தபர மேலே புள்ளி வைக்கிறோம், அதுக்கு பேர் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் 3 வகை: வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம் ஞன நம்மன, அடுத்து இடையினம் யரழ வள்ள. மெய்யெழுத்தோட மாத்திரை அரை மாத்திரை. குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. எழுத்துக்களோட வகை 2: உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ எழுத்துக்களின் வகைகள் மொத்தம் 4: உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 216. உயிரும் மெய்யும் சேர்ந்து வர எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து நமக்கு தெரியும், ஒன்று அக்,
அதோட மாத்திரை என்ன அப்படின்னா அரை மாத்திரை. இப்போ ஒரு பேர் கொடுத்து உங்களுக்கு மாத்திரை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கபிலர் அப்படிங்கிற பேரை கொடுத்து மாத்திரை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சு. கா இப்போ குறில் 1, பி குறில் 1, லா குறில் 1, இர் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போ மொத்தம் எத்தனை மாத்திரை? உயிரெழுத்துக்கள் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். அப்போனா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு சொல், கால், கல் அந்த மாதிரி எழுதுறது. ஓகேவா? 2 மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல். இதெல்லாம் நீங்களாக தான் ரைட் பண்ணணும். இப்போது ஒரு பத்தி கொடுத்து அதில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பழமொழியின் சிறப்பு என்னது? சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமாக இருக்க என்ன தேவை நமக்கு? உழைப்பு. சரியா? நம்மளுக்கு ஒரு இது கொடுத்து நம்மளை அதை ரைட் பண்ண சொல்கிறாங்க. அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஸ்டோரி, கதைப்பகுதி. கனவு பழித்தது. அதாவது ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறா. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிற கருத்தை சொன்னது எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் நூலில் தான் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய எல்லாமே வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போது தொன்மையான நூல். அப்போ அதில் தான் எல்லாமே வகைப்படுத்தியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பொழிகிறத பற்றி எந்தெந்த நூலெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. இந்த நூல்களெல்லாம் இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழை பொழிகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன? முல்லை பறி. இது நமக்கு ஞாபகம் இருக்கும். முல்லைப்பூவை பறிக்க போகிறோம். முல்லை பறி. யாரை பறிக்கிறா அப்படின்னா திருக்குறள், திருவள்ளுவர் பறிக்கிறார். அப்போ திருக்குறள். எப்போ அப்படின்னா கார்40, திருப்பாவை. முல்லையை பறிக்க போகிறோம் திருவள்ளுவரை வச்சு. எப்போ அப்படின்னா கார் இருட்டாக இருக்கப்போ கார், திருப்பாவை அப்படின்னு ஆகும். அடுத்து திரவ பொருளை எவ்வளோ அழுத்தினாலும் அதோட அளவை என்ன பண்ண முடியாது? சுருக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு யாரை சொன்னா அப்படின்னா ஔவையார். என்ன பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரவத்தை எவ்வளோ அமுக்குனாலும் அதோட அழுத்தமோ எதுவுமே அதில் சேஞ்ச் ஆகாது. அதை சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். ஆழ்கடல் அமுக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆழ அமுக்கி அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? நாளி அப்படின்னாலும் கடல் தான். இப்போ ஆழி, நாளி இதெல்லாம் கடல். யார் சொன்னா அப்படின்னா ஔவையார். அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவர் அந்த காயத்தை தன்னோட வெண்ணிற ஊசியால் தைத்தார். இதை பற்றி கூறுறது எது அப்படின்னா பதிற்று பற்று. ஓகேவா? போர்க்களத்தில் நமக்கே தெரியும், போர்க்களம் அப்படின்னாலே சண்டைகள் இருக்கும். அதில் அவங்க மார்பில் ஒரு வேல் பாஞ்சிச்சு. அதை எதில் தைச்சிருக்காங்க? வெண்ணிற ஊசி. அப்போ என்ன அர்த்தம்? பதிற்று பத்து. காயத்தோட பத்து போடுங்கன்னு சொல்லல. அப்போ வெண்ணிற ஊசி, பதிற்று பத்து. அதே மாதிரி சுறா மீன் ஒருத்தரை தாக்கிருச்சு. அதனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்தது நச்சினை. நரம்பு நச்சினை. எது? சுறா மீன். அப்போது மார்பில் புண்பட்டதை தைக்கிறது வெண்ணிற ஊசி. எது அப்படின்னா பதிற்று பத்து. 10 போடுறோம். நம்ம மார்பில் பட்டதுனால 10 போடுறோம். அது சுறாமீன் கடித்ததுனால நரம்பினால் தைக்கிறது எது அப்படின்னா நற்றினை. அடுத்து மருத்துவ கருத்துக்கள் நிறைய நூல்களை என்ன பண்ணியிருக்கு? இடம் பெற்றிருக்கு. நமக்கே தெரியும், கலிலியோ தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சார். தொலைவில் உள்ளதை சுருக்கி காட்டுறார். இதை பற்றின கருத்தை யார் அவங்களோட நூலில் கொண்டு வந்தா அப்படின்னா கபிலர். எதில்? கபிலரோடது திருவள்ளுவர் மாலை. என்ன சொல்லியிருப்பாருன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திணையளவுனா சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட இந்த இதை வச்சா பெருசாக காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எதில்? திணையளவு, பனையளவு. திருவள்ளுவர் மாலை, கபிலர். இது யாரோட கருத்துலேருந்து கண்டுபிடிச்சது? கலிலியோவோட கருத்து. ஓகேவா? அடுத்து இந்த கொஷின்ஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. திணையளவு போதாது, இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 4 கொஷின் சொல்கிறேன். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருந்திருக்கு. இப்போ தான் சொன்னோம், ஐம்பூதங்களை பற்றி சொல்கிறது எது? தொல்காப்பியம்னு சொன்னோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் எழுதுனது தொல்காப்பியம். வந்துருச்சா? நிலம், தீ, நீர், வழி இதெல்லாம். ஓகேவா? அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர். அப்போ கார் 40. கடல் நீர், கார் 40. நெடுவெளிஞ்சி ஊசியா. அப்போ இது பதிற்று 10.
சுறான்னு வந்துருச்சு. கோட்சுறா எரிந்தன சுருக்கிய நரம்பின் முடிமதிர் பரதவர். இது எது அப்படின்னா நற்றிணை. பார்ப்போம். தமிழில் கொடுத்து இங்கிலீஷ். வலஞ்சுழி அப்படின்னாலே தெரியும், கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னாலும் தெரியும், இன்டர்நெட். தேடுபொறி தேடுவோமா, அப்போ சர்ச் இன்ஜின். முகநூல்னா தெரியும், ஃபேஸ்புக். இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா என்னது, புலனம். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரைனா தொடுறதா டச் ஸ்க்ரீன். செயலினா ஆப். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். ஓகேவா? இதுதான் இந்த இயல் 1 இலக்கண பகுதி. இதோட நமக்கு இயல் 1க்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா இயல் 2க்கான அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.